ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காசிமேட்டில் இருக்கிற பழைய மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் மீன் வாங்கலான்னு. ஸோ இந்த மீன் பிடி தடைக்காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலான்னு தான் காசிமேடு வந்திருக்கோம். அப்போ தான் போட்லேருந்து மீன் எல்லாமே இறங்குச்சு. இங்கே கூடையில் இருக்கிற எல்லா மீனுமே வந்து இப்போ ஏலத்துக்காக தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கூடையில் இருக்கிற மீனோட ரேட்டும் வந்து மாறுபடும். பார்கெயின் பண்ணியும் கேட்கலாம், பட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. நாங்கள் மீன் வாங்க போகும்போது அங்கே நிறைய வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தான் அங்கே மீன் வாங்க வந்திருந்தாங்க. நாங்கள் காலையில் வீட்டில் ஒரு 4:30 போல் கிளம்பிட்டோம். இங்கே ரீச் ஆகிறதுக்கு 5:30 ஆகிடுச்சு. மொத்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க தான் அங்கே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் நம்மளை மாதிரி வந்தவங்களும் அங்கே இருந்தாங்க. ஸோ மீன் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய விதமான மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு கூடை மீனே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஒரு கூடை மீன் நம்ம வாங்கி நம்ம ஒரு வீட்டுக்கெலாம் பயன்படுத்த முடியாது. 4-5 பேர் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நண்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. மெயினாக நண்டு வாங்குறதுக்காக தான் காசிமேடுக்கே வந்திருந்தோம். நல்ல பெரிய பெரிய நண்டாக பார்த்து வாங்கலான்னு இங்கே வந்துட்டோங்க. 1 கிலோக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா 5 அந்த அளவுக்கு தான் நிற்கணும் நண்டு. அப்படி இருந்தால் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல நிறைய சதம் இருக்கும். அதுக்காக தான் வந்து மெயினாக இங்கே வந்தது. இப்போ தான் பாருங்கள் போட்லேருந்து மீன் எல்லாமே இறங்குது. ஸோ பெரிய போட்லேருந்து இந்த கைத்துடுப்பு படகு இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு தான் இப்படி கொண்டு வராங்க மீன் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து நம்ம மீன் வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் போனால் சூப்பராக நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கலாம். அங்கே 4-5 பேராக போய் தாங்க இதை வந்து வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ காலையிலே வந்து போனால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து நம்ம வாங்க முடியும். நம்ம தான் சீக்கிரமாக மீன் வாங்கிறதுக்கு கிளம்பியிருக்கோன்னு பார்த்தா அங்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு வாழை மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் நெத்திலி மீன் வந்து நல்ல பெரிய பெரிய நெத்திலியாக இருந்ததுங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, அதை வாங்காமல் விட்டுட்டோமேன்னு. நெத்திலி மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் ஒரு கூட நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1700 அந்த மாதிரி ரேஞ்சு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க மீன் எல்லாமே. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கூடையாக மீன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ எதை வாங்கிறது எதை விடுறதுனே தெரியாது. நெத்திலி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் வந்து நெத்திலியும் இந்த கிழங்கா மீன் வந்து வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குதுங்க. கிழங்கா மீன் வந்து நான் சாப்பிட்டதில்லை. அது கொஞ்சம் பாம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படின்றதுனாலே சாப்பிட்டதில்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். உங்களில் யாரெல்லாம் இந்த கிழங்கா மீன் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கிழங்கா மீன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்புக்கும் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் வாங்கினதே இல்லை. அது பார்க்குறதுக்கு அந்த பாம்பு மாதிரியே இருக்கே அதோட தோல், அப்படின்றதுக்காகவே நான் வாங்கினதில்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கிழங்கா மீன்னா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். வாழை மீன் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதாக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்களே, அது தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ அது நல்லா பெருசு பெருசாக இருந்தது. ஸோ அந்த நண்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 இது வாங்கினோங்க, நண்டு, இறால், அதுக்கப்புறம் சங்கரா மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷுங்க, சூப்பராக இருந்தது சங்கரா மீன். அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2 கிலோ போல் சங்கரா மீன் வாங்கினோம். குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம், மீதி வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க அங்கே போயிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து உடனே வாங்க மாட்டுறாங்க. மீன் இறங்குறது, ரேட்டு படிகிறது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குகிறாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. அப்போ அதே போல் வியாபாரம் பண்ண வந்தவங்களுமே பார்த்திங்கன்னா உடனே வாங்க மாட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க, நின்று பார்க்குறாங்க எவ்வளோ ரேட்டு ஏலம் போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வாங்குகிறாங்க. இப்போ இந்த மொத்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நண்டு, இறால் இதெல்லாம் வாங்கினோன்னா இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்கு ஆள் கிடையாது. ஸோ மீன் மட்டும் வெட்டுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. இந்த இறால் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது லேடிஸ் தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களாம். அதனால் நாங்கள் நண்டும் இறாலும் மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு மீன் மட்டும் அங்கேயே கட் பண்ணி வாங்கிக்கிட்டோங்க. சங்கரா மீன்லாம் நல்ல சூப்பராக இருந்ததுங்க, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷு. மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினா அப்படியே அந்த ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. ஐஸ் மீனுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன்லேருந்து அந்த ரத்தம் வராது.
வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.